ஹே ஹாய்ஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காமல் லைக்கும் போடுங்க. உங்களோட லைக்கு எனக்கு இன்னுமே மோட்டிவாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் அந்த லைக்கும் போட்டு விட்டுருங்க. இந்த ட்ராமா எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட்டும் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேயும் மின்னும் பேசிட்டு இருக்காங்க. மின்னும் சொல்றா, நாளைக்கு ஃபர்ஸ்ட் இயர் வெல்கம் பார்ட்டி இருக்கு. அந்த நேரத்துல ஹீரோக்கு நான் ப்ரொபோஸ் பண்ண போறேனே, ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ரேயும் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவருக்கு சமையல் செய்யறதுலாம் சூப்பரா வரும் போல. ஏதோ ஒரு டிஷ்ஷு ப்ரிப்பேர் பண்ணி மின்னுக்கும் எடுத்து வைக்கிறாங்க. அதில் ஹார்ட் ஷேப்பில் ஒரு எக்கு செஞ்சு வச்சுருக்காங்க. அதை பார்த்த மின்னும், என்ன விஷயம் அங்கிள், உங்கள் முகத்தில் ஒரு ஒளிவட்டம் தெரியுதுன்னு சொல்கிறா. அவர் கொஞ்சம் திருட்டு முழிக்கிறாரு. உன்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்க முடியுமான்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நம்ம ஹீரோனியை பற்றி தான் சொல்கிறாங்க, எல்லா வகையிலும் எனக்கு பொருத்தமாக இருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியலன்னு சொல்ல, இவாளோ என்னுடைய ஆண்கள் இந்த உலகத்திலே பெஸ்ட்டு, யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும் அப்படி புகழ்ந்து தள்ளுறா. அப்படியே ரெண்டு பேருமே சாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. தென் அடுத்த நாள் ஹீரோவோ ஹீரோனிக்கிட்ட வந்து சாரி கேட்குறான். இனிமே என்னுடைய லைனை கிராஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கையை பிடிக்க வரானா. இவளோ நகண்டு போய் திட்டுறா, நான் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது, இனிமே இப்படிலாம் பண்ணாத, உன்னை வெறுக்க வச்சிடாதன்னு சொல்லி திட்டுறா. ஹீரோவோ சரி சரி ரீயூனியன் பார்ட்டிக்கு நான் வரணும்ல, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெருமையாக சொல்லிக்கலாம்ல, எனக்கு ஒரு யங் பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு. அப்படி அவன் கொஞ்சம் காமெடியாக பேச ஹீரோனியை சிரிக்க ஆரம்பிச்சிடா. அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறா. ஹீரோவை எப்படியோ அவளை சமாதானப்படுத்திட்டான். இவனுக்கும் இப்போதான் ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள எல்லாரும் ஏதோ ஒன்று பார்த்துட்டு, யார் இதை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பா, அழகா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோனியுமே வந்துடுறா. நவுங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியுது ஒரு பெரிய ரோஸ் புகை இருக்கு. இது ரே தான் கொடுத்து விட்டுருக்காங்கன்னு அந்த கார்டுலையும் போட்டிருக்கு. இது கேட்ட ஹீரோக்கு கோவலாம் வருது. அப்படியே ஜெலஸ்ல ரொம்ப கத்துறான். எல்லாரும் அவனை தான் எட்டி பார்க்காங்க, எங்கேருந்து சவுண்ட் வருதுன்னு. அப்புறம் ஹீரோனியை பார்த்து கலாச்சிட்டு இருக்காங்க. ஹீரோனியும் உங்கள் ஒர்க்கை ஃபஸ்ட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த புக்கையுமே எடுத்துகிட்டு போயிடறா. இந்த 3 பேருமே வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பாஸுக்கும் அவங்களுக்கு தான் மேட்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே ஹீரோக்கும் இதை கேட்டு வயிறெல்லாம் எரியுது. அவனால் வாய் திறந்து சொல்லவும் முடியல, மனசுக்குள்ளேயே திட்டிட்டு இருக்கான், இவங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் ஹீரோனி ரேக்கு ஃபோன் பண்ணி எதுக்கு இதெல்லாம் கொடுத்து விட்டுருக்கீங்கன்னு கேட்குறா. அவங்களும் உங்களுக்கு பிடிக்குன்னு நினச்சி தான் கொடுத்து விட்டேன், பிடிக்கலையா வேற ஏதாவது அனுப்பட்டான்னு கேட்குறாங்க. இவளோ ஐயையோ இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறா. சரி உங்ககிட்ட கியூபிட்டை பற்றி பேசணும்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு 2 பேருமே கஃபேயில் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த நாய்க்குட்டியை பற்றி தான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. பிறகு அவங்களோட ஸ்டோரி இருக்குல்ல, அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதாவது இவங்க 2 பேருக்குமே இத்தனை வயசு ஆகியும் கல்யாணம் ஆகலல்ல, வீட்டில் இருக்கிறவங்க தானே இவங்களுக்கு பிளைன் டேட்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க, அதெல்லாம் கடுப்பாக இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரேயோ உங்களுக்கு இப்போ யாராவது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோனியும் தாங்கிக்கிட்டு ஆரம்பிக்கிறா. இப்போ நான் சொல்ல போகிறது எங்கள் 2 பேருக்குமே கரெக்டான பொருத்தம் இருக்கான்னு தெரியவே இல்லை, அதில் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அப்படி ஹீரோவை மனசில் வச்சு எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா. இவங்களுமே ஹீரோனியை பார்த்துட்டு ஹீரோனி ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க போல அப்படி நினச்சிட்டு ஹீரோனிக்கிட்டவே கேட்குறாங்க, நீங்கள் உங்களோட ஸ்டோரியை சொல்லுங்க, நான் அதில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனி இதை கேட்டுட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா. அவனுக்கு என்கிட்ட இருந்து உண்மையில என்ன வேணும்னு தெரியல, என்னை பற்றி அவன் என்ன நினைக்கிறான்னு கூட தெரியல, என் மேலே ஒரு அர்த்தமே இல்லாத நம்பிக்கை வச்சுட்டு இருக்கான், எனக்கு என்ன பண்ணுன்னு கூட தெரியல இந்த டைமில். ஆனால் சம்டைம் நைஸ் பர்சனாக இருக்கான், சம்டைம் என்னை டீஸ் பண்ணுவான், நாங்கள் ஒருவருக்கொருவர் கொஞ்சம் வித்தியாசமானவங்க அப்படி சொல்லையுமே. அப்போ ரேயோ நீங்கள் ஒன்றா செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லிட்டு நம்முடைய ஏஜில் இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இவருக்கோ ஹீரோனி சொன்னது புரிஞ்சிருக்கு போல், அதான் ஏஜ் மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்களுமே கண்டினியூ பண்ணுறாங்க, நீங்கள் வேணா அந்த பையன் கூட டேட்டிங் போய் பாருங்களேன், அப்போ அந்த பையனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்களா அப்படி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஹீரோனுமே சரி ஓகேன்னு சொல்கிறா. அப்படியே 2 பேருமே அந்த கஃபேல சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டியில் வெல்கம் பார்ட்டி நடக்குது. ஹீரோ தானே சீனியரு, அதனால ஃபர்ஸ்ட் இயரை வெல்கம் பண்ணிட்டு இருக்கான், ஸ்பீச்லாம் நல்லா கொடுத்துட்டு இருக்கான். இன்னொரு சைடில் மின்னும் ரொம்ப பதட்டமாக இருக்கா.
அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட வேற பேசிட்டு இருக்கா. இன்னைக்கு தானே ஹீரோக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதா இருக்கா, அதனால தான் ரொம்ப பதட்டமாகவே இருக்கா. மின் ஃப்ரெண்டோ ஹீரோ மைக்கில் பேசிட்டு இருக்கான்ல, அங்கே வந்து சொல்கிறா மின் ஏதோ பேசணுமா மைக்கில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீண்டுமே பேச வாரா. இவளுமே ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெல்கம் ஸ்பீச்லாம் கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சவங்கள பற்றி சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோவுமே கூப்பிட்றா. அதுக்கப்புறம் இவளுமே சொல்ல ஆரம்பிக்கிறா, சென் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை மீட் பண்ணும்போது நீ சிரிச்சா அந்த சிரிப்பே ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படி இவள் லவ் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கா இந்த சைடு. இன்னொரு பக்கம் நமக்கு யங் ப்ரொஃபஸர் தான் காமிக்காங்க. அவங்களும் நம்ம ஹீரோவோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்துட்டு இவன் ஓகே சொல்ல மாட்டான்னு நினைக்கேன் அப்படி அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. இந்த சரி இவளுமே பேசிட்டு கரெக்டாக ப்ரொப்போஸ் பண்ண போகையுமே ஹீரோ தடுத்துடுறான். எனக்கு நீ ஒரு நல்ல தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லிடுறான். அவளுக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஹீரோ இப்படி சொன்னதால். அதுக்கப்புறம் ஹீரோ அவளை தனியாக கூப்பிட்டு போய் சொல்கிறான், எனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துட்டு போயிடுறான். இவளுக்கு தான் மனசெல்லாம் கண்ணா பின்னா வலிச்சிட்டு இருக்கு, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கட் பண்ணா ரீயூனியன் பார்ட்டியை தான் காமிக்காங்க. அங்கே ஹீரோனியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ எல்லாருக்கும் மேரேஜ் இன்விடேஷன் கார்டு கொடுத்துட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோனி ஃப்ரெண்டுக்கெல்லாம் கடுப்பாக்கி திட்டிட்டு இருக்காங்க. சாதா ஹீரோனிக்கு ஃபோன் பண்ணி எங்கடி இருக்கா, என்னால் உள்ளே இருக்கே முடியல, இவன் வேற இன்விடேஷன் கார்டு கொடுத்துட்டு கடுப்பேத்துறான், நீ சீக்கிரமாக வான்னு சொல்ல. ஓகே நான் வாரேன், வெளியே தான் நிற்கேன். அவன் இன்னும் வரல. அவன் வந்த பிறகு கூப்பிட்டு உள்ள வாருன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறா. நம்ம ஹீரோவோ கார்லேருந்து இறங்கி மாஸ் என்ட்ரி கொடுக்குறான். ஹீரோனியோ ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி நிற்கா. அவன் அழகிலே மயங்கி ஹீரோவோ சொல்றான், சாரி கொஞ்சம் லேட்டுன்னு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருமே கையை கோர்த்து உள்ள போறாங்க. அங்க சாவோ இதை பார்த்துட்டு வாங்க வாங்க இல்லை உட்காருங்க அப்படி சொல்லி கூப்பிட்றா. மற்ற எல்லாருமே ஹீரோ பார்த்துட்டு இவ்வளோ அழகா இருக்கான் அப்படி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுமே ஹீரோவை பார்த்து தான் இருக்கான். அவன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் கடுப்பான மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறான். ஹீரோ கிட்ட நம்ம முன்னாடியே மீட் பண்ணியிருக்கோம்ல அப்படி சொல்லிட்டு கையை கொடுக்க வாரான். நம்ம ஹீரோ அவனை கண்டுக்கவே இல்லை. ஹீரோனி ஃப்ரெண்டு கிட்ட நான் உங்களுக்குலாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அவனுக்கு பல்ப் கொடுத்துட்டு போயிடுறான். எங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, ஏன் அவன் எங்கே இருக்கான், இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படி சொல்லி கேட்கையுமே அவளுமே சொல்ல ஆரம்பிக்கிறா, அவன் என்னோட 15 வயசு கம்மியாக இருக்குன்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதிர்ச்சி தாங்க முடியல. ஏன்னா 15 அப்படி கேட்டுட்டு அப்போ உன்னை மம்மி தானே கூப்பிடுவான் அப்படி சொல்லி கலாய்க்கிறாங்க. ஹீரோவும் இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கான். இந்த ஆண்டிகளுக்கு வேறு வேலையே இல்லை, ஏதாட்டும் சொல்லி புலம்பிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறது அப்படி திட்டிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கோ ஹீரோனி எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து, என்ன நீ ஹீரோனியை டேட் பண்ணுறியா அப்படி சொல்லி கேட்குறான். ஹீரோமே சொல்கிறான் ஆமான்னு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ ஹீரோனி பற்றி தப்பாக பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோனி மற்றவங்க என்ன பேசுவாங்க கூட அவளுக்கு கவலை கிடையாது, அதான் ஒன்னே மாதிரி ஒரு குழந்தைய டேட் பண்ணிட்டு இருக்கா அப்படி அவளை ஒரு மாதிரியே பேச இவனுக்கு கோவம் வந்துடுது. அவனை அடிக்கலான்னு கையை வச்சிருப்பான், அதுவும் லைட்டாக தான் வச்சிருப்பான். அதுக்குள்ளே அவன் கீழே விழுந்துடுறான். அவனுமே ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான் வலிக்குதுன்னு. ஹீரோனியே இதை பார்த்துட்டு அவங்க கிட்ட சாரி கேட்டு ரொம்ப கோவமாக ஹீரோவை கூப்பிட்டு வெளியே போயிடுறா. அங்கே போய் ஹீரோ போட்டு மாங்கு மாங்கு திட்டிட்டு இருக்கா. ஹீரோமே சொல்கிறான், உன்னை பற்றி அவன் தப்பாக பேசினான் அதனால தான் நான் அப்படி பண்ணேன், அதுவும் நான் அவனை அடிக்கவே இல்லை, லைட்டாக புஷ் தான் பண்ணான், அதுக்குள்ள அவன் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோனி இவனை நம்பவே இல்லை. என்னதானே தப்பா பேசினா, நீ எதுக்கு கவலைப்படுறா அப்படி இவனை திட்டிட்டு இருக்கா. ஸோ இவனுக்குமே கோவம் வந்துடுது. நான் இந்த பார்ட்டிக்கு வரல, நான் போறேன் அப்படி சொல்லிட்டு அவனுமே சோகத்துல போயிடறான். ஹீரோனி ஹீரோ போறதான் பார்த்துட்டு இருக்கா. அப்படியே ஹீரோனி உள்ள வந்து பார்த்தா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அந்த ஜிகிலி கிட்ட எனக்கெல்லாம் வலிக்கல பேபி அப்படி கொஞ்சிட்டு இருக்கான். ஹீரோனிக்கு இப்பதான் புரியுது இவன் நம்ம கிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்கான்னு. அப்படியே பார்ட்டி முடிஞ்ச பிறகு ஹீரோனியுமே வீட்டுக்கு போலான்னு வாரா. ஹீரோ அங்கதான் அந்த குளிர்ல ஹீரோனிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனியுமே இதை பார்த்துட்டு தான் இருக்கா. ஹீரோவும் ஹீரோனியை பார்த்துட்டு லேட் ஆகிட்டுல, நானே உங்க வீட்டுல கொண்டு விடுறேன்னு சொல்ல, அதெல்லாம் தேவையில்லை நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோனி கையை பிடிச்சு, சாரி அந்த பார்ட்டில இருந்து நான் பாதிலே வந்துட்டேன்ல அதனால அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோனியுமே சொல்றா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சின்ன பையன் தானே, அதான் உனக்கு கோவம் வருது, நான் ஒன்றுமே நினைக்கல
அப்படி சொல்றா. ஹீரோவை கேட்க ஆரம்பிக்கிறான் அந்த டீலை பத்தி தான். நீங்க இன்னைக்கு கன்சிடர் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, எந்த ஆன்சர்னாலும் ஓகே தான், உங்க மனசுல உள்ளதை சொல்லுங்க, நான் எதுனாலும் ஏத்துக்கிடுவேன் அப்படி சோகமா சொல்றான். ஹீரோனியும் நான் அந்த 3 மாசம் டீலுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிடுறா. ஹீரோவை இந்த பதில எதிர்பார்க்கவே இல்லை. இவனும் ரொம்ப ஷாக் ஆகி நிற்கான். 2 பேருமே கண்ணும் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வேளையா ஹீரோயினி அந்த டீலுக்குமே ஒத்துக்கிட்டா. இனிமே என்ன, ஒரே ஆபீஸ் ரொமான்ஸா தான் இருக்க போகுது. ஹீரோவெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது. சும்மாவே எப்படா கிஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இப்போ ஒரு பெரிய ஆஃபரே கிடைச்சிருக்கு. இனிமே ஹீரோட சேட்டைகள்லாம் எப்படி இருக்க போதோ தெரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பாப்போம். பை பை.